வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி நமக்கு 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 5வது மாதம் 2024 இன்றைக்கி புதன்கிழமை 50-50 ட்ரா நடைபெறுது. 95வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 95வது ட்ராவுக்கு நம்மளுடைய மெத்தேடில் இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பராகவும் ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 457. இந்த வந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு ஃபுல் வெற்றியே கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. 100% நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஃபுல்லாகவே நான் கெஸ்ஸிங் கொண்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்ம வருஷ சாட்டையும் மேட்ச் பண்ணி என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 6ஆம் நம்பருங்கிறது ஏ போர்டில் 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 6 ஏ போர்டில் 8 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு ஏ போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 38 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 31 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு அதிகமாக பெண்டிங் உள்ள நம்பர். இந்த பெண்டிங் உள்ள நம்பர்லாம் நான் வச்சு பார்க்கையில் இன்றைக்கி 1 6 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிது நம்மளுடைய கணக்கு மெத்தேடில். இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் என்ன நம்பர் பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இந்த நம்பர்ஸை வச்சு நான் பாட்ஸ் நம்பர்ஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 816 நம்ம பாட்ஸுன்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வர்றோம். பார்த்திங்கன்னா 816 பாட்ஸு, 816 பாட்ஸு, 916 பாட்ஸு. இந்த 2 நம்பருமே பாட்ஸில் வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா 816 916 பாட்ஸுன்னு எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை நம்ம பாட்ஸில் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு என்ன நம்பர் அடிச்சிருக்காங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. போன வருஷம் அடித்த ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 438 ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த 438 ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே மேலே பாருங்கள், நமக்கு 4 5 பாஸ் ஆயிடுச்சு. கீழே நமக்கு 457 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. வந்த ரிசல்ட்டுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருந்தோம், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய 50-50 ட்ராவுக்கும் இந்த 438லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 3 நம்பருக்கு இதை மேட்ச் பண்ணி நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 048ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று மாதிரியே நமக்கு 2 நம்பர் வந்துச்சுன்னா 048 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கில் கிடச்சிருக்கு. இதை விட்டால் உங்களுக்கு 248ன்னு ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன். ஏன்னா பிசி 48 இந்த கணக்கை வச்சு பார்க்கையில் நமக்கு கிடைக்கிது. இதை விட்டு நமக்கு கலப்பு நம்பர்ஸாக பார்க்கையில் 918ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 918ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நீங்கள் இப்போ பார்த்து இருக்கீங்க. பார்த்திங்கன்னா அதாவது 5க்கு பி போர்டு 0 வந்துச்சுன்னா சி போர்டு நமக்கு 7க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 6ன்னு வச்சாங்கன்னா
906ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 249ன்னு வர்றதுக்கு ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா சி போர்டு 9 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி கிடைக்கிது. அதுதான் 249ன்னு எடுத்திருக்கோம். 018ன்னு வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு கிடைக்கிது. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடெல்லாம் பயன்படுத்தி 3 நம்பர் விளையாடுற நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கெஸ்ஸிங்காக கொண்டு வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ஃபுல் வெற்றி எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து நமக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 146, 218, 916ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கு மெத்தேடில் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வரல. கம்மியான நம்பர்ஸ் தான், மொத்தம் 9 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இதுக்குள்ளே நமக்கு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம போர்டு நம்பர்ஸ் பார்க்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து 4க்கு 9ன்னு ஒரு நம்பர் வர்ற மாதிரி கணக்கில் இருக்குது ஏ போர்டு. இதை விட்டால் நமக்கு வேறு நம்பர்னு பார்க்கையில் 8ஆம் நம்பரும் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. 4க்கு 8ன்னு வரலாம், 9ன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏ போர்டு எடுத்திருக்கோம். பி போர்டில் வந்து நான் 1ஐயும் 5க்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு கிடைக்கிது. பி போர்டு 0 வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 6ஆம் நம்பர் எடுத்திருக்கோம். சி போர்டு வந்து 6 வர்ற மாதிரி ஒரு கணக்கு கிடைக்கிது. இதை விட்டால் சி போர்டில் 8 வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய மெத்தேடில் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க. இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இது இல்லாமல் உங்களுக்கு ஆல் போர்டு வந்து எதில் வேணாலும் ஒரு நம்பர் 2ஆம் நம்பர் வர்ற மாதிரி ஒரு கணக்கு கிடைக்கிது. இது எந்த போர்டில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல் போர்டு 2ங்கிற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். 3 போர்ட்லேயுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பி போர்டு 2ஆம் நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மெத்தேடையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய போர்டு நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இதை வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே தான் கொடுக்குறோம், கன்ஃபார்ம் நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்கல. பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நான் 18, 16, 26, 48ன்னு வர்ற மாதிரி ஒரு கணக்கு கிடைக்கிது. 84ன்னு வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு கிடைக்கிது. 81ன்னு வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு கிடைக்கிது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். அதிகமான நம்பர் கொண்டு வராமல் நம்மளுடைய மெத்தேடெல்லாம் நம்ம பயன்படுத்தி கம்மியான நம்பர்ஸாக தான் நம்ம கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 14ன்னு வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா மொத்தம் நான் 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 7 நம்பருக்குள்ளே வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி புதன்கிழமை நமக்கு நடைபெறக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும். 50-50 ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி 100% நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டு நம்பருன்னு என்ன நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 18 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 100% நான் ஆல் போர்டு நம்பரில் ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்குறேன். 1-8 இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் 1ஐயும் 8ஐயும் மேட்ச் பண்ணி வைங்க. 1-8 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்னையோடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணி நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து
நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வராமல் கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 4 நம்பருக்கு நல்ல ஒரு நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் தான், நீங்கள் யாரும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னையோடைய மெத்தேடில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நம்பராகவும் ஒரு பெஸ்ட் நம்பராகவும் தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பர்ஸாக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. கண்டிப்பாக எப்போதுமே நமக்கான ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸுமே. 0, 18, அதாவது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம மொத்தம் 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். 90, 18, 10, 48, 52, 18, 29, 06ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கும். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி இருக்குது.